ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழும் சரஸ்வதியும் இன்னைக்கான எபிசோடுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். தமிழ்கிட்ட நமச்சி சொல்கிறாரு, தம்பி ஓனர் வராரு அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொன்ன மாதிரியே நடிச்சிருடா அப்படின்னு சொல்கிறாரு தமிழ். என்ன தமிழ், உங்கள் வீட்டிலேருந்து வர சாப்பாடெல்லாம் முன்னாடிலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இப்போல்லாம் உப்பு சப்பு இல்லாமல் இருக்குது, ஏதோ பத்திய சாப்பாடு மாதிரி இருக்குது, வாயிலே வைக்க முடியல அப்படின்னு நமச்சி சொல்கிறாரு. தமிழ் சொல்கிறாரு, அதுவா இப்போல்லாம் வசுதா சமைக்கிறா, பாவா அவங்க வீட்டில் ரொம்ப வசதியாக வாழ்ந்த பொண்ணு இங்கே வந்து கஷ்டப்பட்டு சமைச்சிட்ருக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. அம்மா எங்களுக்கு தண்டனை கொடுக்குறோன்னு நினச்சிட்டு வசுவுக்கு தான் தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. வசு வேலை பார்க்குறது ஒரு வகையில் நல்லது தான், சரஸ்வதி ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. சரஸ்வதி காலையில் எழுந்த உடனே அவளுக்கு சாப்பாடு வந்துடும், அதுக்கப்புறமா என்கிட்ட ஃபோன் பேசுவா, அப்படியே மத்தியானம் ஆகிடும், மத்தியானம் ஆன உடனே லஞ்ச் அவள் ரூமுக்கே போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அவள் நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. நமச்சி சொல்கிறாரு, என்ன சொல்கிற தமிழ், அப்போ சரஸ்வதி ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கிறா, இதில் பாவப்பட்ட ஜென்மோனா வசுதானா அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்ட உடனே கார்த்திக்கு ரொம்ப கோபம் வந்துடுது, வேகமாக கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு. தமிழ் சொல்கிறாரு, நல்லா ஏற்றி விட்டாச்சு, இவன் போகிற ஸ்பீடை பார்த்தா நேராக அம்மாட்ட போய் கேட்காம விடமாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கார்த்திக் போகிற வழியில் அபியை பார்க்குறாரு. அபி ஒரு கடையில் காய் வாங்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அபியை சேஸ் பண்ணிகிட்டே போகிறாரு. அவங்க வேகமாக ஒரு ஆட்டோவில் ஏறி எஸ்கேப் ஆகிடுறாங்க. சந்திரகலா இப்போது ஃபேக்ட்ரிக்கு வராங்க, நான் என்னோடய மாப்பிள்ளையை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு தமிழ்கிட்ட சொல்கிறாங்க. நமச்சி சொல்கிறாரு, உங்களால் உங்கள் மாப்பிள்ளையை இப்போ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் மாப்பிள்ளையை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு சந்திரகலா கேட்குறாங்க. அவர் இப்போ தான் கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னு நமச்சி சொல்கிறாரு. தமிழ் சொல்கிறாரு, நமச்சிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன், சரஸ்வதி வீட்டில் ஜாலியாக இருக்கிறா, பாவம் வசுதா வீட்டில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்ருக்குறா அப்படின்னு சொன்னேன். அதை கேட்ட உடனே அவனுக்கு கோவம் வந்துருச்சு, வேகமாக கிளம்பி வீட்டுக்கு போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக அம்மாட்ட போய் அவன் பேசுவான் அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு. பொண்டாட்டியை உங்கள்கிட்ட போட்ட சவாலை ஜெயிக்கிறதுக்கு இன்னும் நேரம் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கே அது நடந்து முடிஞ்சிடும் போல அப்படின்னு சொல்கிறாரு தமிழ். சந்திரகலா இப்போ வேகமாக கிளம்பி கோதை வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியிலேயே கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க, ஆனால் கார்த்தியோட ஃபோன் பிஸினே வருது. கார்த்திக் கோதைகிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்ருக்கிறாரு. அபியோட அக்கா திண்டிவனத்தில் இருக்கிறாங்கன்னு தானம்மா சொன்னாங்க, அவங்களுக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் தானே சொல்லி பணம் வாங்கிட்டு போனாங்க, ஆனால் அபியை நான் வலசுற பக்கத்தில் வச்சு இப்போதாம்மா பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது அபியா இருக்காது அப்படின்னு கோதை சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத இப்போ சரஸ்வதி கேட்டுறாங்க. கார்த்திக் சொல்கிறாரு, நான் அபியை கையோடு கூட்டிகிட்டு வரேன், அப்போதாம்மா நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. கார்த்திக் சொன்னதை பற்றி தமிழ் அப்பாட்ட கோதை சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே சரஸ்வதி வேகமாக போய் பாட்டிக்கும் நமச்சிக்கும் கான்ஃபரன்ஸ் கால் பண்ணுறாங்க. சரஸ்வதி பாட்டிகிட்ட சொல்கிறாங்க, அபியை கார்த்தி இங்கே வச்சு பார்த்துட்டாரா, நான் இப்போ அபியை கையோடு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, நமச்சி என்னை நீங்கள் தான் அவர் கண்ணில் படாமல் எப்படியாவது அபியை தப்பிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கவலைப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நமச்சி சொல்கிறாரு. கார்த்தி இப்போ அந்த ஆட்டோவை சேஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஆட்டோவை பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிறவங்கள யாருன்னு சொல்லி பார்க்குறாரு. ஆட்டோலேருந்து வேறொரு லேடி இறங்கி வராங்க. யாருப்பா நீ, என்னோட ஆட்டோவை எதுக்கு சேஸ் பண்ணி வந்துட்டுருக்குற அப்படின்னு ஆட்டோ டிரைவர் திட்டுறாரு. நீங்கள் கோதையோட பையன் தானே அப்படின்னு கேட்குறாங்க அந்த லேடி. நான் மின்னலோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆட்டோவில் எனக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்க, அதனால தான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த பணக்கார பசங்களுக்கு இதுவே வேலையாக போச்சு அப்படின்னு ஆட்டோ டிரைவர் திட்டுறாரு. அதனால கார்த்தி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. நமச்சி இப்போ அங்கே இருக்கிறாரு. ஒரு வழியாக போட்ட பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. அடுத்ததாக மின்னல் வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. அபி ஃபோனுக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வருது. யார் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா கோதை தான் கால் பண்ணியிருக்கிறாங்க. ஐயோ அம்மா தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு அபி பயப்படுறாங்க. நமச்சி சொல்கிறாரு, அபிட்ட தடுமாறாமல் பயப்படாமல் பேசுங்க, உங்களோட வாய்ஸில் சின்னதாக மாற்றம் இருந்தால் கூட அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. கோதைக்கு உண்மை தெரிய வருதா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.